எம்எஸ் தோனி இவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் பண்ணாத சாதனைகளும் இல்லை, இவர் வாங்காத விருதுகளும் இல்லை. முதல் முறையாக இந்தியா டீமுக்கு உலகக்கோப்பையை வாங்கி உலகக்கோப்பையோட ருசியை தந்த ஒரு மனிதர். சிஎஸ்கே டீமோட முன்னாள் கேப்டன், அதுதான் எம்எஸ் தோனி. இவர் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது ஃபுட்பால் மேலே தான் இவருக்கு அதிகமான ஆர்வம் இருந்துச்சு. இருந்தாலும் இவரோட கோச் வந்துட்டு இவரை கிரிக்கெட் விளாட தான் சொன்னார். அதனால பிடிக்காம தான் இந்த கிரிக்கெட்டில் அவர் விளாண்டார். இருந்தாலும் இப்போ இந்த கிரிக்கெட்டில் அவர் செய்யாத சாதனைகளே இல்லை. இவருக்கு பேட்டிங் தான் பிடிக்கும். இருந்தாலும் அவரோட கோச் வந்துட்டு இவரை விக்கெட் கீப்பராக தான் நிற்க வச்சுருக்காரு. அவருக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா கூட அந்த விக்கெட் கீப்பராக தான் அவர் வந்திருக்காரு. ஒரு வேலையை நம்ம பிடிக்காமல் செய்கிறோமோ பிடிச்சி செய்கிறோமோ அதெல்லாம் இல்லை, மனசார செஞ்சால் அந்த வேலையில் நம்ம எங்கேயோ போயிடலான்றதுக்கு எடுத்துக்காட்டே அவர் தான். எந்த ஒரு ரசிகருக்கும் கிடைக்காத பேரும் புகழும் ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு கிடச்சிருக்கு. அதுதான் நம்ம எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி களத்தில் காலம் இறங்குறாருன்னு தெரிஞ்சிட்டாலே போதும், அந்த அரங்கமே அதிரும்.